ஹலோ காய்ஸ், நான் தான் கிரியேட்டிவ் எடிட். இப்போ நான் என்ன வீடியோ கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து ஒரு ஃப்ரேம் 9.16 இந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா வீடியோ நவுறாமல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரேமில் ஒரே ஃப்ரேமில் எடுத்துகிட்டு வர மாதிரி பார்க்குறேன். அங்கே வீடியோக்குள்ளே போடலாம். முதல்ல அலைட் மோஷன் ஆப்புக்குள்ளே போயிடலாம். செகண்டு நம்ம நார்மல் கட் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த வீடியோ எடுத்துப்போம். ஏன்னா ஒரே ஃப்ரேமில் இருக்கணும்ல, அதனால் கட் பண்ணி வீடியோ பண்ணி வச்சுருக்கோம்ல, அது எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. செகண்டு நம்ம மீடியா, அப்புறம் யூகட்டில் தான் நான் கட் பண்ணேன். யூகட்குள்ளே போயிடுறேன். இங்கே யூகட்குள்ளே போயிடுறேன். செகண்ட் என்ன, இப்போ நான் ஒரு வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்களா, அந்த வீடியோ நான் எடிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அது நீங்கள் நார்மலாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் மாறும். இது எடிட் பண்ணி போட்டிங்கன்னா நீட்டாக ஒரே ஃப்ரேம்குள்ளே வரும். இப்போது பண்ணுறேன் பாருங்கள். முதல்ல வீடியோ கரெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஸ்டெக் ஆகாமல் இருக்குது. இப்போ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல மூவ் கொடுத்துக்கலாம். மூவ் கொடுத்து ஒரு கீ கார்டு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கீ கார்டு வச்சுட்டோம். அப்போது உங்களுக்கு எவ்வளோ அடி எங்கே உங்களுக்கு அந்த ஃப்ரேம் வேணும் நடுவில், அப்போ நடுவில் தானே நம்ம அது கட் பண்ண போகிறோம், காப் பண்ண போகிறோம். அதை நடுவிலே வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? மிஸ் ஆகாமல் இருக்கா, நடுவிலே போதும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நோந்துப்பாங்க. அப்படியே நான் உருவாருப்பாங்க விஜய். அப்படியே ஒரு கீப்பேடாக தள்ளிக்கணும். உங்களுக்கு எந்த நடுவில் வர மாதிரி தள்ளிக்கணும். அவ்வளோதான். இவ்வளோ தான் மேட்ரு. வேறு ஒன்றுமே கிடையாது. வீடியோ லாஸ்ட்டு வரையும் உங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் நடுவில் நவுத்திக்கோங்க. ஃப்ரேம் மிஸ் ஆகாமல் இருக்க இப்படி நவுத்திட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே நடுவில் வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. ஒரு 30 செகண்ட் வீடியோ இல்லை ஒரு மினிட் வீடியோ இந்த மாதிரி நீட்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிற தேவையே கிடையாது உங்களுக்கு. நீட்டாக இதிலே ஆகிடும். ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டேட்டஸ் போடுறதுக்காக இல்லை மற்ற விஷயங்களுக்காக வீடியோ வந்து கட் பண்ணி போடுவாங்க. இது ஒரு ஈஸி மெத்தடு. இந்த மாதிரி நவுற கீபேட் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் மூவ் கொடுத்தீங்கன்னா நடுவு ஃப்ரேமில் வச்சுக்கலாம். நீங்கள் நடுவு ஃப்ரேமில் உங்களுக்கு எந்த ஃப்ரேமில் வேணுமோ அந்த ஃப்ரேம் நான் நடுவில் வச்சுருக்கேன். நடுவில் ஃப்ரேம் நவுத்திக்கிறேன் பாருங்கள். எனக்கு தெரியும் அந்த அளவு, எந்த அளவு நம்ம வச்சுருக்கோம் அந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம நவுத்திக்கலாம். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. அவ்வளோதான். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். வீடியோ கரெக்டான குவாலிட்டி வச்சுட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். எக்ஸ்போர்ட் ஒரு 2 மினிட்ஸ் இருக்குங்க. அவ்வளோதான், முடிஞ்ச போச்சு. இப்போ நீங்கள் 30 செகண்ட்ஸு 1 மினிட்டு நிறைய வீடியோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். டென்ஷனே இல்லை. உங்களுக்கு எடிட் பண்ணணும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக பண்ணிக்கலாம். ஃப்ரேம் மிஸ் ஆகாது உங்களுக்கு. பார்த்தீங்களா, ஒரே ஃப்ரேமில் தான் இருக்கும், நடுவுலே இருக்கும். இப்போ நடுவில் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே எந்த மாதிரி க்ராப் பண்ணால் பண்ணிக்கலாம். இப்போ 9.16, 4.2, 5.3, 1.1 இந்த மாதிரி நிறைய க்ராப் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்ரேம் மிஸ் ஆகுது. ஃப்ரேம் உங்களுக்கு இந்த மாதிரி நீட்டாக பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி அலைட் மோஷன் நிறைய எடிட்டிங் ஆப்ஸ் இருக்குது. அலைட் மோஷன் மெயினாக நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் இது அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் எடிட்டிங்லாம். இப்போ நான் என் ஒர்க் முடிஞ்சு. அவ்வளோதான், இவ்வளோ தான் மேட்ரு. இப்போ போய் நம்ம இந்த ஃப்ரேம் பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கா. நான் ஸ்டார்டிங்கில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். யூகட்குள்ளே போய் நான் கட் பண்ணி, ஏன்னா நான் அதிகமாக யூகட் தான் யூஸ் பண்ணுவேன் எடிட் பண்ணுறதுக்கு. நான் அதிலே போய் செக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அப்புறமா மேலே பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது போட்டுக்கலாம். இப்போ வந்து கிராப்பிங் இருக்குது, பிஜி கிராப் கிடச்சிச்சு. ஓகே, இதில் நான் 9.16 உங்களுக்கு மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ணுவானுங்க. ஸ்டேட்டஸ்க்கு எதாக இருந்தாலும் நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். 9.16 நான் வச்சுக்கிட்டேன். ஓகே, 9.16 கரெக்டான அளவு பார்த்து வச்சுக்கலாம். ஏன்னா ஃப்ரேம் மிஸ் ஆகக்கூடாது. கொஞ்சம் கூட நம்ம பிளாக் டாட் தெரியக்கூடாது. அந்த மாதிரி வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 9.16 வச்சுட்டேன். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கூட உங்களுக்கு மிஸ் ஆகாது. பார்த்தீங்களா, எதாவது உங்களுக்கு எதாவது தெரியுதா, உங்களுக்கு நவுத்துற மாதிரி இல்லை கட் பண்ண மாதிரி எதாவது எடிட்டிங் பண்ண மாதிரி தெரியுங்களா? ஒன்றுமே தெரியாது. இது பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும் வீடியோவுக்கு. அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. அவ்வளோதான். எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நீட்டாக ஆகிடும். இவ்வளோ தான் கைஸ். இது ஒரு ஈஸியான மெத்தட். 30 மினிட்ஸு அப்புறம் 1 மினிட்லாம் நீங்கள் கட் பண்ணவே தேவையில்லை. நீட்டாக அந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா கட் பண்ண தேவையே கிடையாது. அவ்வளோதான், வீடியோ நீட்டாக முடிஞ்சு. அவ்வளோதாங்க இன்னைக்கான வீடியோ எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக பண்ணி காட்டிட்டேன். எதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மற்றபடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ எடுத்துகிட்டு வரதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. டாடா, பாய்.